வந்து போயா. ஹலோ பட்டோஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹரி சார் இயக்கத்தில் நம்ம விஷால் நடித்த ரத்னம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கலவையான விமர்சனங்கள் வந்தாலுமே என்னை கேட்டால் ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி. ஆனால் என்னன்னா ரத்தம் திரிக்கக்கூடிய காட்சிகள் கொஞ்சம் நிறையாவே இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. நம்ம தமிழ் படத்துலேயே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினாக லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், ஓடி போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிற இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை கையாண்டிருக்காங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை அழகாக கொண்டு போயுமே முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இடையில நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஒரு சில இடத்துல வச்சுருந்தாங்க, அதுவுமே ஓகேவாக தான் இருந்துச்சு. தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு உண்மையிலே ஒர்த்தான மூவி அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அந்த உயிரே உயிரை பாட்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட முழு கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேவரட் விஷால் மூவி எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் மூவினா ஃபஸ்ட்டு சண்டைக்கோழி தான். அதுக்கு அடுத்துனா இப்போ வந்து மார்க் ஆண்டனி, அதுவும் முக்கியமாக எஸ்டி சூர்யாக்காகவே. கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ பொருள் லைக் போட்டுருவீங்கன்னு நம்புகிறேன். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்டரில் வர்ற பஸ்ஸை ஆக்சிடென்ட் பண்ணி அந்த பஸ்ஸில் இருக்கவங்ககிட்ட இருந்து எல்லா நகையும் ஒரு கும்பல் கொள்ளையடிக்குது. அதை பிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் டீமை நியமித்தோம்னா அந்த போலீஸ் ஜீப்பையுமே அதே மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணி அவங்களையும் கொண்டுடுறாங்க. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு காமிக்கிறாங்க, நம்ம விஷால் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவை இழந்துடுறாரு. இழந்துட்டு சமுத்திரக்கனியோட பாதுகாப்பில் வளர்ந்துட்டு இருக்கும்போது சின்ன வயசாக இருக்கும்போதே சமுத்திரக்கனியை கொல்ல வரும்போது அவருக்காக ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டு இவர் ஜெயிலுக்கும் போயிடுறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம சமுத்திரக்கனி அந்த ஏரியாக்கே எம்எல்ஏ ஆயிடுறாரு. இவர் மாமா மாமான்னு சொல்லிட்டு அவர் கூடையே வளர்ந்துட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா காசுக்காக அடிதடி பண்ணுற ரவுடி கிடையாது, கொள்கைக்காக கொலை பண்ணுறவர். அதாவது தப்பு பண்ணுறவங்களை போலீஸே தட்டி கேட்கலனாலும் இவர் போய் தட்டி கேட்டு கொலையே பண்ணிடுவார். அந்த மாதிரி ஒரு நேர்மையான ரவுடி. நம்ம ஹீரோயின் பிரியா பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருந்து கஷ்டப்பட்டு நீட் எக்ஸாம் 3 தடவை பாஸ் ஆகியுமே அவங்களுக்கு பாவம் மெடிக்கலில் சீட்டு கிடைக்காம இப்போ 4வது தடவை மறுபடியும் எக்ஸாம் எழுதுறதுக்காக அவங்க இப்போ சென்னை வந்திருக்காங்க. எதிர்பாராத விதமாக வண்டியில் போகும்போது நம்ம விஷால் அவங்கள பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கஷ்டப்பட்டு தேடி ஃபாலோ பண்ணிட்டு போனால் எதிர்பாராத விதமாக நம்ம ஹீரோயினை கொள்றதுக்கு ஒரு பெரிய கும்பலே இறங்கியிருக்கு. அவங்கள அங்கேருந்து காப்பாற்றி காலேஜுக்குள்ளே அனுப்பிட்டு அங்கே இருக்க எல்லாரையுமே அடித்து துவம்சம் பண்ணுறாரு. அவங்கள அடிக்கும்போதே அந்த பொண்ணுக்கு யாருன்னு சொல்லி நினச்சிங்களா, நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடித்தா இவங்களுக்கு என்னை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் என்ன இருக்குது, உனக்கு ஒன்றுனா நான் பார்த்துட்டு இருப்பேனா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு முழு நேரம் பாதுகாப்பு அங்கேருந்து எக்ஸாம் எழுதிட்டு போகிற வரைக்கும் கொடுக்குறாரு. 24 மணி நேரமும் தூங்காமல் கொள்ளாமல் வாசல்லையே அவங்களுக்காக காவலுக்கு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க மனசு ஒரு மாதிரி இவர் மேலே உருகுது. ஏன் நம்மளுக்காக இவ்வளவு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சு ஊருக்கு கிளம்புறதுக்காக பஸ் ஏறி நிற்கும் போது தான் பார்த்தீங்கன்னா, அம்மா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களுக்கு அப்படியே ஷாக்கு, என் பேரே தெரியாமல் தான் எனக்கு இவ்வளவு செஞ்சீங்களா, என் பேர் மல்லிகா அப்படின்னோடனே உன்னை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக இங்கே சமுத்திரக்கனிட்டு வந்தால் சமுத்திரக்கனியாக அப்படியே கட்டி பிடிச்சி அழுகிறாரு. அப்புறம் என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி அழுகிற, ஏன்னா அந்த பொண்ணுக்காக அழுகிறேன், அந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு வரேன்டா, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை நம்ம சமுத்திரக்கனிட்ட காட்டினோம்னா அவர் அப்படியே மிரண்டு போய், டேய் என்னடா எப்படா இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. அவர் பர்ஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாரு. அவங்க அம்மாவும் இவரும் இருக்க சின்ன வயசு ஃபோட்டோ, அதில் இருக்கிறது நம்ம ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் தான். எப்படிடா உங்கள் அம்மா லோகநாயகி அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இந்த பொண்ணு இருக்குது, இந்த விஷயத்த அந்த பொண்ணுகிட்ட சொன்னியாடா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை சொல்லலை, சொன்னால் எங்கள் அம்மாவை பற்றி சொல்ல வேண்டியது வரும், எங்கள் அம்மா அப்படி வாழ்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே தஞ்சம்பூ வந்து நம்ம சமுத்திரக்கனிட்ட மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அழகாக இருக்கிறதுனால அவங்கள ப்ராஸ்டியூஷன் தொழிலுக்காக அந்த ஏரியாவில் ப்ராஸ்டியூட் பண்ணக்கூடிய லேடி மல்லு கட்டி இழுத்துட்டு போவாங்க. இழுத்துட்டு போய் அன்னைக்குன்னு பார்த்தா அவங்கள மல்லு கட்டிட்டு இருக்கும்போது போலீஸ் ரைடு வந்து நம்ம விஷாலோட அம்மாவை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. தான் மகன் நம்மளை தப்பாக பார்த்துட்டானே அப்படிங்கிற துக்கம் தாங்காமல் அவங்க தூக்கு போட்டு இறந்தும் போயிடுறாங்க. நம்ம சமுத்திரக்கனி கேட்குறாரு, டேய் அந்த பொண்ணோட நம்ம பசங்களை அனுப்பி வச்சிருக்கேன்னு கேட்டால் இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னால், ஏண்டா பைத்தியமாடா நீ இத்தனை நாள் நாய் மாதிரி அவள் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன்னா அதே மாதிரி தானே அவங்கள சுற்றிட்டு இருப்பாங்க, இப்போ நீ வெளியே வந்துட்டேன்னா அந்த நாய்ங்க அவளை கடிக்கிறதுக்கு போகும்லடான்னு சொன்ன உடனே அடிச்சு பிடிச்சி வண்டி எடுத்துகிட்டு போனால் அதே மாதிரி அந்த கேங் துரத்திட்டு வருது. கஷ்டப்பட்டு அங்கேருந்து உயிரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போனால் என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம விஷால் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் பார்த்தீங்கன்னா லேண்ட் இருக்குது.
தமிழ்நாடு ஆந்திரா பிரிக்கும் போது இவங்களோட லேண்டு ஆந்திரா பார்டருக்குள்ளே போனதுனால அங்கே வந்து 3 ரெட்டி கேங் அப்படின்னு சொல்லிட்டு 3 அண்ணன் தம்பி அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தமிழங்களோட இடத்த ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்கள மிரட்டி அடித்து எழுதி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவங்களோட சொத்தும் அங்கே மாட்டிக்கிடுச்சு. அதில் அவங்க மெடிக்கல் காலேஜே கட்டிட்டாங்க. அந்த சொத்தை எழுதி கொடுக்கறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியாக அவங்க அப்பாவையும் மிரட்டிட்டு இருக்காங்க. இவங்களை ஏன் இவ்வளோ தூரம் கொலை பண்ணவே துரத்துறான்னு சொல்லிட்டு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டியை பற்றி ஃபுல்லாக விசாரிச்சுட்டு விஷால் ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு, அந்த லேண்டு நம்மளுக்கு வேணாம், தயவு செய்து எழுதி கொடுத்துருங்க, அவங்க வந்து எங்களோட மோசமானவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டா இங்கே இருக்கவங்ககிட்ட அந்த லேண்டு வேணான்னு சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மொத்த ரெட்டியோட கேங்கு இங்கே வந்து இறங்கிடுது. அவ்வளவுதான், வெறி பிடிச்ச வேங்க மாதிரி நம்ம விஷால் 50 பேரையும் அடித்து பறக்க விட்டுட்டு நேராக நம்ம பிரியாவையும் கூப்பிட்டுட்டு அங்கே நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு பூஜையே நடந்துட்டுருக்கு. இவங்க வாங்கின கோர்ட்டு ஸ்டே ஆர்டரோட அங்கே போய் 50 பேரையும் மிரட்டி கோர்ட்டு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்கு. நீங்கள் எப்படா இந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க, இது இவளோட காலேஜ், ஒன்று 10 நாளைக்குள்ள காலேஜை இடிச்சிட்டு போயிரு, இல்லையா அனுமார் மாதிரி தூக்கிட்டு போயிருன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. இடத்த கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும் நம்ம மல்லிகாவை ஏன் இந்த அளவுக்கு கொள்றதுக்கு துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம வில்லனும் பார்த்தீங்கன்னா அவரோட தம்பியும் இங்கே வந்து அவங்க அப்பாவை அடிக்க போனால் நம்ம மல்லிகா அவரோட தம்பியை தள்ளி விட்டதில் அவரோட மூஞ்சியில் வெட்டி ரத்தமே வந்துடும். அதை பார்த்த மெயின் வில்லனான நம்ம ரெட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து மிரண்டு போயிடுவார். நம்ம மல்லிகா அருகாமனையோட நிற்கிறத பார்த்துட்டு அதுலேருந்து வெறி பிடிச்ச மாதிரி இவங்களை கொன்னே தீரணும்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காரு. மொத்த ஆந்திரா போலீஸுமே இங்கே வந்து விஷால் மேலே கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி இறக்கி விட்டா நம்ம சமுத்திரகனியும் மொத்த கேங் இங்கே வந்து இறங்கிடுது. ஆந்திராலேருந்து இங்கே வந்து என்னடா ரவுடித்தனமாக பண்ணுறீங்க, மொத்த பேரை சட்டையை கழிச்சிட்டு உட்கார வச்சிருவேன்னு சொன்னால் அவ்வளவுதான், ஆந்திரா போலீஸ் மொத்தமும் மிரண்டு போய் இங்கேருந்து கிளம்பி போகுது. நம்ம ஆந்திரா போலீஸ் அப்போ ப்ராப்பராக எஃப்ஐஆர் வாங்கிட்டு திருத்தணி போலீஸ் இன்ஸ்பெக்டரோட அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி வந்தால் கஷ்டப்பட்டு இவர் அரெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது இவர் அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. உடனே இதுதான் நேரம்னு நம்ம ஹீரோயினை கொல்ல பிளான் பண்ணால் கரெக்டாக நம்ம விஷால் வந்து எல்லாரையும் அடித்து பறக்க விட்டா போலீஸ் வந்து இவரை தூக்கிட்டு போனால் அதையுமே பிளான் பண்ணி கெடுத்து விட்டுறாங்க. இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயர் கேங்கு இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்து எங்களோட பற்று மூத்தவர் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காருன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிறது நம்ம ஒய்ஜி மகேந்திரன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 பேரை நீங்கள் கொல்லணும், அதுக்கு நீங்கள் எவ்வளோ கேட்டிங்கனாலும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டி பிரதர்ஸை கொடுறதுக்கு காசு கொடுக்குறேங்கிறாங்க. இதை ஃபோன் பண்ணி நம்ம சமுத்திரகனிகிட்ட கேட்டால், டேய் நம்ம என்ன கூலிப்பட நினச்சியா, அந்த பொண்ணுக்காக இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம், அவ்வளவுதான், இதில் வந்து தேவையில்லாத விஷயத்துலலாம் நீ தலையிடாதேன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாப் பண்ணிடுறாரு. 4வது தடவையாக நீட் எழுதின நம்ம ஹீரோயினுக்கு நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுறாங்க. ஆனால் என்னன்னா அவங்களுக்கு ஆந்திரா மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. அதுக்கு அவங்க போய் அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி பிள்ளைங்களுக்கு தெரியாமல் ஏர்போர்ட்லேருந்து தப்பிச்சு அவங்கள காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி, எனக்கு ஒரு டாரஸ் வேணும்னு சொல்லிட்டு நல்ல ஜல்லி ஏற்றிட்டு அந்த டாரஸை வச்சு 50 பேரை அடித்து பறக்க விட்டுட்டு வந்தால் செக் போஸ்ட்டில் ஆள் நிற்கிது. 2 வீலர் எடுத்துகிட்டு இவங்களை காப்பாற்றி காட்டுக்குள்ளே போகிறாரு. நம்ம சமுத்திரகனி சொல்லுவார், 2 வீலருக்கு அடியில் கன்று வச்சுருக்கேன், அதை வச்சு நீ எப்படியாவது தப்பிச்சு வந்துடுடானா நம்ம வில்லனோட தம்பியை அங்கே வசமாக சிக்கின உடனே இவர் கன்னை வச்சு போட்டு தள்ளிடுறாரு. பிரச்சனை பெருசாகி இந்த காலேஜ் மேட்ரு சிஎம் வரைக்கும் போய் தமிழ்நாடு சிஎம்மும் ஆந்திரா சிஎம்மும் சேர்ந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கில் என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் ஃபைனல் முடிவு. அதுக்கப்புறம் யார் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்க்கு ஹெட்டாக வர்றது யாருன்னா நம்ம ஜிவிஎம் தான். ஹெட்டாக வந்து அங்கே உட்காந்துட்டு என்ன பிரச்சனை, இதில் என்ன ஃபைனல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா நம்ம பில்டிங் கோஷ்டி சொல்லுது, சார் அந்த இடத்தோட வேல்யூ ஒரு ஏக்கர் 5 லட்ச ரூபா போகும், நாங்கள் 3 மடங்கு போட்டு 15 லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுகிறாங்க. நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோயின் சைடில் கேட்டோம்னா, சார் அது எங்களுக்கு கோயில் மாதிரி, அந்த இடத்துல இருக்கிறது ஃபுல்லாக எங்கள் பெரியவங்க சமாதி, அதனால் அந்த இடத்த காசுக்கு விற்றோம்னா பெரிய பாவம், நான் இலவசமாகவே கொடுக்குறேன், ஆனால் இவங்களுக்கு அதை இலவசமாக கொடுக்க மாட்டேன், கவர்மெண்ட்டுக்கு அதை இலவசமாக கொடுக்குறேன், கவர்மெண்ட்டு அந்த காலேஜை கவர்மெண்ட் காலேஜாக எடுத்து நடத்தினா நிறையா பிள்ளைங்களுக்கு இலவசமாக சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இவங்கள்ட்ட டாக்குமெண்ட்டை வாங்குங்க, அந்த காலேஜை கவர்மெண்ட் காலேஜ் ஆக்கிறதுக்கு ஃபார்மாலிட்டிஸை பாருங்கள், மீட்டிங் முடிஞ்சு கிளம்பி போங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இல்லைங்க அங்கே மிரண்டு போய் உட்காந்துருந்தா நம்ம விஷால் அங்கே போய் சொல்கிறாரு, என்ன லோகநாயகி ஜெயிச்சிட்டாளா அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே மிரண்டு போய் அந்த வில்லை அப்படியே உட்காடுறான். இங்கே நம்ம சமுத்திரகனி அதை கவனிச்சுட்டு, டேய் உண்மை என்னான்னு சொல்லி சொல்லு, நீ அந்த ஐயர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே சரியில்லை,
அவங்கிட்ட போய் லோகநாயகி பேரை சொல்கிற, உங்கள் அம்மா பேரை கேட்டவுடனே அவனும் ஆடி போய் நிற்கிறான். என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. நம்ம ஐயர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா லோகநாயகியோட ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்த உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா, சின்ன வயசில் அப்பா அம்மாவை இழந்த லோகநாயகியை அந்த ஐயர் வீட்டில் தான் எடுத்து வளர்த்துருக்காங்க. அவங்களோட பையனுக்கே கல்யாணமும் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்ம லோகநாயகியோட தம்பி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீனில் காட்டினாங்க இல்லையா, பஸ்ஸை ஆக்சிடென்ட் பண்ணி அங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாத்தையும் நகை எடுத்துகிட்டு கொலை பண்ணது, அது அவங்க தம்பி தான் சொல்லிட்டு பார்த்துடுறாங்க. முழு மாத கர்ப்பிணியாக இருக்கவங்க தம்பியை உள்ளேயே வச்சு கதவை பூட்டிட்டு தான் வீட்டுக்காரர் போலீஸு இன்ஸ்பெக்டராக இருக்காரு, அவர்கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. போய் உண்மையை சொன்னோம்னா அவங்களை எப்படியாவது பிடிச்சி உள்ளே போடுவோம், சுட்டு கொல்ல வேணாம், அவங்க திறந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜீப்பில் கிளம்பி அவங்கள தேடிட்டு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஜீப்பையுமே ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம லோகநாயகி மட்டும் அங்கேருந்து உயிர் படைச்சி ஓடிடுறாங்க. இவங்க 3 பேரும் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டி ராவ். தப்பிச்சு வந்த லோகநாயகி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கனிட்ட தஞ்சம் பூந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ஐயர் குடும்பமும் அங்கேருந்து தப்பிச்சு அங்கே இங்கேயும் ஓடி ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ரெட்டி குடும்பத்துக்கு கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில் யாருக்குமே நடக்காத அதிசயம் பூரா உன் வாழ்க்கையில் நடக்குதுடா, இதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலடா, இப்போ உனக்கு உன் குடும்பம் கிடச்சிருச்சுல, இதோட உன் பிரச்சனையை விட்டுரு, அவங்கள நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமுத்திரக்கனி சொல்கிறாரு. ஆனால் இந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரிய வரும்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் ரெட்டி யோசிச்சுக்கிட்டே இருந்தா, கரெக்டாக இந்த ஐயர் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி ஆட்களை வச்சு கண்டுபிடிச்சி அந்த மொத்த குடும்பத்தில் இருக்கவங்களையுமே கழுத்தறுத்து போட்டுறாங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருந்த நம்ம விஷால் பார்த்தீங்கன்னா வெறி கொண்ட வேங்கையாக மறுபடியும் கிளம்புறாரு. இதுக்கு இடையில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிகாவை மாப்பிள்ளை பார்க்க வேறு இடத்துலேருந்து வந்திருப்பாங்க. நம்ம விஷால் அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க வீட்டில் இருந்தவரை அவ்வளோ சந்தோஷமாக மல்லிகாவை இன்றைக்கி மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க, எப்படி மல்லிகா ஓகே சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாப்பிள்ளையை பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் ஓகேவான்னு சொல்லி கேட்டால் நம்ம மல்லிகா ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, இல்லை எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ளையை பிடிக்கல, எனக்கு வேண்டாம். உண்மையிலே நான் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்காக ராத்திரி பகலாக தூங்காமல் உயிரையே பணைய வச்சு அவன் உயிரையே கொடுக்குற அளவுக்கு ஒருத்தன் நிற்கிறானே வாசலில் ரத்தனம், அவனை எனக்கு கட்டி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மிரண்டு போய் அவங்க அப்பாலாம் நின்றுக்கிட்டு இருந்தா நம்ம ரத்தனம் சந்தோஷமாக உள்ளே வராரு. என்னங்க மாப்பிள்ளை ஓகேவா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டால் அவங்க அப்பா சொல்கிறாரு, மல்லிகா உன்னையே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறாப்பானா. அவ்வளவுதான் விஷால் பொங்கி அழுகிறாரு. உனக்கு எப்படி இப்படிலாம் பேச தோணுச்சு, எப்படி இப்படிலாம் பேச தோணுச்சுன்னு 4 அடி அடிச்சுட்டு, நான் இதுக்கு மேலே உண்மையை மறைக்க விரும்பல, நான் உண்மையை சொல்லிடுறேன்ட்டு அவர் பர்ஸை எடுத்து காமிக்கிறாரு. இது என் அம்மா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் அப்படின்னு மிரண்டு போய் பார்க்குறாங்க. எப்படி அச்சாசனம் உங்கள் அம்மாவோட முகத்திலே இருக்குன்னா, நான் இவளை ஒரு செகண்டு கூட அப்படி நினைக்கல, அப்படி நினைக்கவும் முடியாது என்னால், எங்கள் அம்மா கண்ணு முன்னாடி உயிரோடு வந்துருச்சு, நான் நினச்சி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க முகம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே ஃபீல் பண்ண நம்ம மல்லிகா பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்த அவங்க அம்மாவோட ஃபோட்டோவையும் இவரோட ஃபோட்டோவையும் கஷ்டப்பட்டு கலருக்கு மாற்றி அவர்கிட்ட எப்படியாவது கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர் அவங்களோட முகத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. எப்போ இப்படி ஒரு எண்ணம் அவளுக்கு வந்துருச்சோ, எப்படி நம்ம மறுபடியும் போய் அவன் முன்னாடி நிற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரோட்டில் அங்கேயும் இங்கேயும் போய் உட்காந்தோம்னா கஷ்டப்பட்டு தேடி வந்து மல்லிகா கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க, நான் ஒரு செகண்டு கூட உன்னை தப்பாக நினைக்கல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன் கூட இருக்கணுங்கிறதுக்காக சொன்னேன், எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை, இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, அதனால் நீ தைரியமாக வீட்டுக்கு வரலாம், எனக்கு சுத்தமாக அப்படி ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி தான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. நம்ம விஷால் வெறி கொண்ட வேங்கையாக மறுபடியும் கண்ணை வாங்கிட்டு அங்கே கிளம்புனோம்னா இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஜிவிஎம்மும் மொத்தமாக அரெஸ்ட் வாரண்ட் போட்டிருப்பாரு. இந்த விஷயத்தில் நம்ம ரத்தனத்தை தலையிட வேணான்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜிவிஎம் சொல்லியிருந்தா அதை எதையுமே கேட்காம ரேணிகுண்டாக்குள்ளே இறங்கி அம்புட்டு பெரிய கண்டம் துண்டமாக வெட்டி வீசிட்டு கடைசியாக நம்ம வில்லனையும் கழுத்தை தூண்டாக வெட்டி எடுத்துட்டு அவங்களோட உடம்பு எல்லாத்தையுமே எல்லா எல்லையிலையும் வச்சுட்டு அவரோட தலையை தூக்கிட்டு நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைஞ்சிடறாரு. அதை பார்த்துட்டு மல்லிகா அழுகுறாங்க, உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளோ தவிச்சேன், உனக்கு ஏதாவது ஆணுச்சுன்னு என்னால் தாங்க முடியாதுன்னு அப்படின்னு சொன்னோம்னா, எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யா மல்லிகா, ஒன்றும் இல்லை, உனக்கு கல்யாணம் குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ரத்தனோன்னு மட்டும் பேர் வையேன், எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறாரு. அந்த சீன் உண்மையிலே செம்மையான எமோஷனல் டச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருச்சுங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.